எதுக்கு சாமி என்ன தூக்கிட்டு வரீங்க? விடுங்க சாமி, விடுங்க சாமி, விடுங்க சாமி. அண்ணன் சொன்னபடி கேளு, இல்ல குத்தி விட குத்தி. ஏய், நான் யாரா? என்ன சாமி அப்படி கேட்டுட்டீங்க? டெல்டா மாவட்டம் முழுக்க உங்களை சொன்னா தெரியாதா? நான் என்ன தொழில் பண்றேன்? கள்ள சாராயம், கட்ட பஞ்சாயத்து, மணல் கொள்ள. இதுல சாராயத்தை ஊத்தி கலர் பவுடரை போட்டு டெல்டா மாவட்டம் முழுக்க பிராந்தின்னு விடுறீங்க. உனக்கு தெரியுது, உன் தங்கச்சிக்கு தெரியலடா. தங்கச்சிக்கு 1.5 மாசமா உன் தங்கச்சி ஒரு தலையா காதலிக்கிறேன்டா. திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். சமூக விரோத செயலில் ஈடுபட்டு பல கோடி சம்பாதிச்சு வச்சிருக்கேன். என்னை கட்டி வச்சிருவோம் தங்கச்சியை. நீங்க பல கோடி வச்சிருக்கலாம் சாமி. தெரு கோடியில இருக்கிற எங்க சாதி சனத்துக்கு தான் என் தங்கச்சியை கட்டி கொடுப்பேன் சாமி. 1.5 மாசமா லவ் பண்ணல, நீங்க டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. அவ சொன்னதெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னா தூக்கு மாட்டி தொங்கிடுங்க சாமி. எங்களை ஏன் சாமி டார்ச்சர் பண்றீங்க? எங்களை விடுங்க சாமி. தெற்கு மரமாட்டோம் தெளிவாக இருந்தவன முருங்க மரமாட்டோம் முறிச்சு அண்ணா, டெல்டால நீங்க எவ்வளவு பெரிய ரவுடி, நீங்க போய் ஃபீல் பண்ணலாம் அண்ணா. விடுங்க அண்ணா. படா, என்னடா பெரிய ரவுடி? லவ் பண்ணி பாருங்கடா. எல்லா பையனும் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா ஒரு பையன் கூட ரவுடியா இருக்க மாட்டான்டா. தெரியுமா, 10 போலீஸ் பாதுகாப்புல போற அக்யூஸ்ட அட்டாக் பண்ணி தூக்குற இந்த அட்டாக் முருகனே அட்டாக் பண்ணி விட்டாடா. எவனு தெரிஞ்சுங்கடா, பயம்னா நான் போன் பண்ணா மளிகைகள்ல மளிகை வரும், கறிகள்ல கறி வரும், ஆட்டோ வரும், பஸ் வரும், மாமூல் காசு வரும். ஏன் போலீஸுக்கே என் மேல பயம் வரும்டா. ஆனா இவளுக்கு என் மேல காதல் வரலையடா. வேணாண்டா. அண்ணே, கவலைப்படாம இருக்குண்ணே. 3 வார்த்தை சொல்லுங்கண்ணே, இந்த அசிங்கப்படுத்திடுறேன். சேர்த்து வைக்க சொன்னா செத்து போ சொல்றியா? அழக பத்தி எனக்கு தான்டா தெரியும். அவன் மூஞ்சி அசிங்கப்படுத்தி ஒவ்வொரு நாளும் கண்ணாடியில தனது மூஞ்சியை பார்த்து பார்த்து வேதனைப்பட்டு துடி துடிக்குது நான் பாக்கணுமாடா? அழகோட வலி எனக்கு தான்டா தெரியும். வேணாண்டா. காதலிச்ச பொண்ணு அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்டா. வணக்கம் சார். வாடா பிச்சை, நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ எனக்கு தெரியாது. காய்ச்சிற சாராயத்துல இதை நீ கலக்கணும். அத்தனை பேரும் சாகணும். அந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாடணும். அடுத்து நீ தாண்டா டெல்டாவுக்கு தாதா. என்ன சரக்குது? வந்து பதுக்க மட்டியா கிடக்குறேன். எவ்வளவு கிடந்தா பேக்கெட் போயா? எடுத்துட்டு வரேன். சரியா, உன்னோட பெரிய தொலையா போச்சு. ஊத்துட்டுமானே ஊத்து மனுஷனை சாவடிக்குன்னு வராங்க. சரி, சரி, நான் மண்டபத்துக்கு போறேன். போ. ஹலோ புரியண்ணா, ஒரு 5 லிட்டர் சாராயம் வேணுண்ணா. அண்ணனுக்கு தெரியாம எடுத்துருவாண்ணா. மைதிலி, முதலில் தலைப்பு செய்திகள். கடலூர் மாவட்டம் பன்ருட்டில் விஷ சாராயம் அருந்தி 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். பிரபல ரவுடி அட்டாக் முருகன் இல்ல திருமண விழாவில் சோகம். முருகனின் தம்பியும் உயிரிழந்தார். அட்டாக் முருகன் காய்ச்சிய கள்ள சாராயத்தினாலேயே அவரது தங்கையின் திருமண விழாவில் உறவினர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். அதனால் அட்டாக் முருகனை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். டெல்டா பகுதியில் கள்ள சாராயம் மற்றும் மணல் கொள்ளையில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்த ரவுடி அட்டாக் முருகன் தலைமறைவு.
இதாண்டா என் பாலிசி. பார்த்ததே இல்லையே. தானா தப்பு பண்ணா தானா போய் சரண்டாங்களே, உங்களுக்கா இப்படி? என்ன பண்றது? இப்ப நான் போய் லாக் ஆயிட்டேன்னா பழைய கேஸெல்லாம் வச்சு என்ன முடிச்சிருவாங்கடா. தப்பு பண்ணவெல்லாம் தப்பிச்சிருவான். இதை நான் ப்ரூவ் பண்ற வரைக்கும் நான் கொஞ்சம் தலைமறைவா தான்டா இருக்கணும். எப்படியாவது ஊருக்குள்ள போயிட்டேன்னா மத்தெல்லாம் நான் பார்த்துக்கோண்டா. எப்படி ஊருக்குள்ள போறதாண்டா தெரியல. ஊருக்குள்ள போகணுமா நீங்க? எப்படி போவீங்க? போயிட்டு என்ன போகுதுண்டா? நான் சொல்றத மட்டும் செஞ்சீங்கன்னா ஊருக்குள்ள மட்டும் இல்லண்ணே, உலகத்தையே சுத்தி வரலாம்ண்ணே. ஃபர்ஸ்ட் உங்க பேரை மாத்துவோம். கிளியோபாட்ரா லவ் பண்ணவே சீசர். இனிமே உங்க பேரு சீசர். அடாவடியான அட்டாக் முருகன் போய் சைலண்டான சீசரா மாறுங்க. எத்தனை சினிமா பார்த்துருக்கோம். உங்க நடை உடை பாவனை அனைத்தையும் மாத்திருங்க. என்ன வேணாலும் பண்றேன். கிளி நம்பணும்டா. இது ஒரு பெரிய விஷயமே இல்லைண்ணே. எங்களுடைய பாஷையை பழகிக்கங்க, கண்டிப்பா கிளி நம்பும். நீங்க என்ன பண்ணணும், ஒவ்வொரு வார்த்தை முடியும் போதும் ஓ சாமியோ அப்படின்னு சொன்னா சரியா போச்சு. சரி சாமியோ. வெரி குட். இதே ஃபாலோ பண்ணுங்க. கிளி உங்களுக்கு தான் சாமியோ. ஓகே சாமியோ. ஒரு ஆளும் ஒரு டைப்னு எல்லாம் வேற மாதிரி மாதிரி இருப்பாங்க. நல்லா இருக்கியா? குனிஞ்சவன உட்காருண்ணே, உட்காருண்ணே. இது எங்க தாத்தா ஜெமினி நினைச்சு, இது எங்க பாட்டி கேஆர்ஜியா, இது எங்க அண்ணன். இவங்க 2 பேரும் எங்க ஒளி விளக்கு. கும்பிட்டுக்குங்க, நல்லா கும்பிட்டுக்குங்க. அண்ணே, நீங்க ஆசைப்பட்ட கிளியோபாட்ரா எடுத்த வீடு தான். போக போக கரெக்ட் ஆயிரும். காலையில பாத்துக்கலாம். இப்ப போய் படுங்க. உள்ள வாங்க. வணக்கம் தலைவரே. யார் அது புதுசாகுது? தூரத்து சொந்தம், மெட்ராஸ் பூந்தமல்லி தான். அம்மா அப்பாலாம் மேலே போயிட்டாங்க, அனாதை ஆயிட்டாரு. நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா என் கூடயே நான் அவர் தங்க வச்சுக்குவேன். அப்படியா? ஆமாம் தலைவரே. பேர் என்னப்பா? சீசர். சீசரா? என்னையா இந்த காலத்தில் சீசர் கேசர்னு? ரஜினி கமல்னு எதனா வச்சு கூடாது? வச்சுட்டாங்க. ஏன் தலைவரை? கிளி அழுதுட்டு உட்காந்துருக்குது. சைக்கிள் வாங்கி கொடுக்கலன்னு அழுதுட்டு இருக்கிறா. ஆமா, கூட்டத்தலைவன் தான் பேரு. குழந்தை எவ்வளவு நாள் ஒரு சைக்கிள் கேக்குது, வாங்கி கொடுக்க துப்பு இல்ல. இப்படிதான் எதனா புலம்பிக்கிட்டே இருப்பா. நீ அழுவாத கிளி, நான் வாங்கி கொடுக்குறேன். சரி வரேன் தலைவரே. வணக்கம் சொல்லிடுங்க. வரேன் தலைவரே. ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சிருச்சு. கிளி ஏன்டா அப்படி அழுகுது? கிளியை பற்றி உங்ககிட்ட சொல்லி ஆகணும். அது ரொம்ப நல்ல பொண்ணுண்ணே. அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த பொருள் மேலேயும் ஆசை வைக்காதுண்ணே. ஆசை வச்சிருச்சு, அது கிடைக்கிற வரைக்கும் அழுதுகிட்டே இருக்குண்ணே. சைக்கிள் கேட்டிருக்குது, அவங்க அப்பா வாங்கி தர மாட்டேங்கிறாரு. இப்படியே எத்தனை நாள் அழுதுகிட்டே இருக்க போதோ தெரியல. இந்த காசை வச்சுக்க. சைக்கிள் தானே, உடனடியே சைக்கிள் வாங்கி கொடுத்துரு. இந்த நிலைமையிலேயும் இப்படி உதவி பண்ணுறேன்னு உண்மையிலே உனக்கு பெரிய மனசுண்ணே. சைக்கிளோட வரேன்னு